நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேட்ரி 10 வருஷத்துக்குள்ளே முழுக்க மாறப்போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ப்ரெசண்ட்டாக இப்போ என்ன நடக்குதுன்னா, உலகத்தில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியில் 90% மேலான பேட்டரி பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் பேட்டரி தான். மொபைல், லேப்டாப்பு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் இதுதான் கிங்கு. ஈவி மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, 70% மேலான பேட்டரி யூசேஜ் ஈவிக்கு தான் யூஸ் ஆகுது. முக்கியமாக ஏன் லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹை பவரு, ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, லாங் லைஃப். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதோடைய காஸ்ட் அதிகம். லித்தியம் பார்த்திங்கன்னா ஒரு ரேர் மெட்டீரியல், அதில் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். இதில் கம்பேர் பண்ணும்போது வேறு என்னென்ன பேட்டரிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்லி அவைலபிளில் லெட் ஆசிட் பேட்டரி, நிக்கல் பேஸ்டு பேட்டரி, லித்தியம் வேரியண்ட் பேட்டரி. அதாவது ஈவிக்கு இந்த லித்தியம் வேரியண்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுறது இந்த லித்தியம் தான். ஃப்யூச்சரில் இந்த மொத்த லித்தியத்துடைய கேமையும் மாற்ற போகுது. ஒரு 4 பேட்டரி அந்த இதில் இப்போ ரிசர்ச் ஒர்க் எல்லாம் போயிட்டு ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அது ரெடி ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் பேட்டரி. இது ரொம்ப சேஃபரு. மற்ற பேட்டரி கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸு 2 மடங்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பேட்டரி. இது ஒரு மினிட்டில் சார்ஜ் ஆகிரும். மூணாவது பார்த்தீங்கன்னா லித்தியம் சல்ஃபர் பேட்டரி. இது லைட் வெயிட்டு, அதிக பவரை இது கன்சியூம் பண்ணும். நாலாவது பார்த்தீங்கன்னா சோடியம் அயான் பேட்டரி. இது சீப்பரு. இந்த சோடியம் அயான் பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்டரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த டெக்னாலஜி எல்லாம் 2027 2030க்குள்ளே மார்க்கெட்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டரிஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா இனிமேல் மொபைல் எல்லாம் 5 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிரும். ஈவி எல்லாம் 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்துடும். எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ் சீப்பாகும். உலகமே எலக்ட்ரிக் மேகமாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றிகள்.